Morning friends, this is my first solo ride. Actually, this சொல்றதில்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் வந்து ஐ டோன்ட் நோ எனி பிளான், ஜஸ்ட் அவங்க ஒரு ஹாஸ்டல் கூட புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஸ்டார்டிங் தான். ஸோ வீடியோ பாருங்கள். அங்கங்கே பிரேக் எடுத்தேன். ஸோ வெரி லாங் 12 ஹவர்ஸ் ஆக்சுவலி ஸ்பெண்ட் பண்ணது. 12 ஹவர்ஸ் ரைடு. Take 6 breaks, 7 breaks extra. Small breaks now. Okay, I will explain. ஆக்சுவலாக வீட்டு பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் பங்க் இருக்கிறதால ஃபஸ்ட்டு இங்கேயே ஃபில் பண்ணிடலான்னு போய் பார்த்தேன் அன்னைக்கு பார்த்து ஏகப்பட்ட க்யூ. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, போகிற வழியில் போட்டலாம். ஏற்கனவே வந்து 2 பாயிண்ட்ஸ் இருந்தது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃப்ரீயாக இருக்க பங்க்கில் போட்டலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஒரு வழியாக பெட்ரோல் பங்க்கை மறைமல் நகர் பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டேன். வண்டலூர்லேருந்து மறைமல் நகர் போகிறதுக்கு 1/2 hour ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. பார்த்துருப்பீங்க, குடுவஞ்சேரி அதெல்லாம் கிராஸ் பண்ணுறது பெரிய விஷயமாயிடுச்சு. இதில் வேற ஒருத்தர் ஆம்புலன்ஸ் கோயின்னு இப்போ சத்தம் போட்டுன்னு போகிறேன். நான் எல்லாம் எமர்ஜென்சி நினச்சோம். லாஸ்ட்டில் அவர் என் கூட தான் வந்திருந்தார் மதுரை வரைக்கும். மதுரையில் பார்த்தா அது அமரர் ஊர்தின்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சிலாம் கிடையாது, அதுவும் அமரர் ஊர்தி போல். அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனார். லாஸ்ட்டில் மதுரை வரைக்கும் என் கூட தான் வந்தார் அவர். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டோம். ஒரு வழியாக செங்கல்பட்டை தாண்டியாச்சு. செங்கல்பட்டு தாண்டினதுக்கே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக். செங்கல்பட்டு இருக்குமே டிராஃபிக் தான். சரின்னு சொல்லிட்டு மாமண்டூரில் ஒரு ஃபஸ்ட்டு பிரேக் போட்டேன். பிரேக் போட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு சொல்லிட்டு மாமண்டூரில் ஒரு பிரேக்கை போட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் நான் போகல, 80லே தான் போயிட்டு இருந்தேன். ஒரு வழியாக 11:30க்கு விக்ரவாண்டி டோல்கேட் கிராஸ் பண்ணேன். ஸோ செகண்ட் பிரேக்கிங்கு. நான் தனியாக போகிறேன். கூட யாருன்னா வந்திருந்தா பேசிக்கிட்டே போவோம். ஏதாவது ஒரு இது இருக்கும், யாரும் ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இங்கே யாருமே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக அப்போது கொஞ்சம் ஒரு 2 வாட்டி பிரேக் எடுத்துட்டேன். பட் இட்ஸ் பெட்டர். ரொம்ப ஹரிபரியாக போய் நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. ஜஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு நம்ம மட்டும்தான். ஸோ நம்ம எடுக்கிறது தான் டிசிஷன். நம்ம எப்போ போய் சேரணும் இல்லை நம்மளோட விருப்பம் தான்.
ஆக்சுவலாக என் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிஆர் 350 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி ஓட்டுறதே அவ்வளோ இதுவாக தெரியல. ரொம்ப டயர்ட்னஸ்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் 6 ரைடு பண்ணியிருக்கேன். குரூப் ரைடு சென்னை ராயல் ரைடர்ஸ் சொல்லிட்டு கிளப் இருக்குது. அவங்க கூட பண்ணியிருக்கேன். உண்மையாக எனக்கு இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஒரு தைரியம் கொடுத்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த ரைடுக்கு முன்னாடிலாம் சோலோ ரைட் போகலாமான்னு, இப்போ வண்டி எடுத்தோம் சோலோ ரைட் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோ ரொம்ப பயமாக இருந்தது. என்னடா எங்கே நிறுத்துறது, எப்படி போகிறது, எப்படி வர்றது, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இவங்க கூட அந்த கிளப்பில் வந்து குரூப் ரைட்லாம் போக போக தான் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. ஓகே, எங்கெங்கே எப்படி எப்படி இருக்கிறோம், எப்படி வந்து நம்ம வண்டி ஓட்டுறதே வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பயந்து இந்த ஹைவேல அதுவும் நைட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் இந்த எல்லாம் அவங்க போனதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நைட்டில் ஓட்டுறது வந்து எனக்கு வந்து ஒரு இஷ்யூவாக தெரியல இப்போ. ஏன்னா அவங்க கூட ஒரு 6 ரைடு கம்ப்ளீட் பண்ணேன். இட்ஸ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிஆர்ஆர். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் சரி. ஆனால் கன்னியாகுமரி போகணுன்றது நான் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தோன்னே கன்னியாகுமரி போகணுன்னு தான் இருந்தது. அப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. இவங்க இந்த குரூப் ரைட்லாம் போகவே எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. ஓகே, எப்படி ஓட்டணும் வண்டியை, எப்படி ஒரு பிரேக்ஸு எப்படி எடுக்கணும், அஹ், ஒரு ஐடியா இருக்கும். எதுவுமே இல்லாததுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. தேங்க்ஸ் டு த பீப்புள் ஹூ ஆர் ஹெல்ப் மீ இந்த குரூப் ரைட். ஏன்னா ஃபஸ்ட்டு ரைட்லேயே நான் நிறைய இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணேன். வண்டிலாம் நின்று போய் நிறைய இஷ்யூலாம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கூட இருந்தவங்க தான் சால்வ் பண்ணாங்க. அதே போல் போகும்போது என்னென்ன டூல் கிட் எடுத்துன்னு போகணும், என்னென்ன அக்சசரிஸ் என்னென்ன நம்மளுக்கு எது தேவையானது, வண்டிக்கு தேவையானது, என்னென்ன கையில் வச்சுருக்கணும். ஆமாம், எல்லாம் ஃபுல் அண்ட் ரைடிங் கியர் வந்து அந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் ரைடிங் கியரே வாங்கினேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் ஃபஸ்ட்டு திருச்சி போனேன். வண்டி எடுத்தோன்னே திருச்சி போனேன். திருச்சி போய் உச்சி பிள்ளையார் கோயில் போயிட்டு வந்தோம். அப்போல்லாம் ரைடிங் கியர்லாம் இல்லை. அப்படியே தான் ஓட்டிட்டு பயந்து தான் ஓட்டியிருந்தேன் பகல்லே. ரைடிங் கியர்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அந்த வண்டி ஓட்டுறதுலேயே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. முக்கியமாக வண்டி சொல்லணும், இட்ஸ் வெரி குட். சூப்பராக இருந்தது. எனக்கு எந்த வித அலுப்பும் தெரியல. அழகாக ஜாலியாக உட்காந்து போயிட்டு இருந்தேன். எனக்கு பேக் பெயினோ இல்லை வந்து ஹேண்டு பிடிக்கிறது எதுவுமே தெரியல. நிறைய பேர் வந்து நிறைய ரிவ்யூ கொடுத்துருப்பீங்க மீட்டியார் பற்றி. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த 500 கிலோமீட்டர்ஸ் நான் போனது வந்து எனக்கு வந்து போய் அங்கே போனதுக்கப்புறம் அவ்வளோ டயர்ட்லாம் எனக்கு தெரியல. ஜாலியாக தான் இருந்தது ஓட்டும்போது. என்ன தூக்கம் அந்த தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. இந்த ரைடில் முக்கியமானதுன்னா ரூட்டை மாற்றி இது பண்ணுறது. கரெக்டான ரூட்டில் போகிறோமான்னு தெரியாது. ஏன்னா நான் ஜஸ்ட்டு நேவிகேட்டர் வந்து பைக்கில் இருக்க நேவிகேட்டரை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மொபைலில் உள்ளே வச்சுட்டு அந்த நேவிகேட்டர் மேக்ஸிமம் அது கரெக்டாக தான் காமிக்குது. பட் நம்ம வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது இந்த கட்டு எடுக்கிறது, ஃபஸ்ட்டு கட்டு, செகண்ட் கட்டு, இதெல்லாம் எடுக்கிறது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த நேவிகேட்டர் புரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து ராயல் என்ஃபீல்டில் கொடுத்துருக்க நேவிகேட்டர் நம்மளுக்கு போதும். நம்மளுக்கு மேப்பு அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஏன்னா அது செகண்ட் கட்டுன்னு காமிச்சது, நான் ஃபஸ்ட்டு கட்லேயே எடுத்துட்டேன். இதில் என்னென்னா மதுரை டு திருநெல்வேலி போகும்போது என்னென்னா செகண்ட் கட் எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு கட்டில் எடுத்தேன். ஃபஸ்ட்டு கட் எடுத்தால் தூத்துக்குடி போய் அப்புறமா வந்து திருச்செந்தூர் போய் கன்னியாகுமரி போகுது அந்த ரூட்டு. செகண்ட் இது எடுத்தால் தான் நம்ம வந்து டைரெக்டாக திருநெல்வேலி போய் கன்னியாகுமரி போகிற ரூட். நான் இந்த ரூட் எடுத்துட்டேன். நல்ல வேளை எனக்கு திடீர்னு டவுட் வந்தது. அங்கே இருக்கும்போது விடிய காலன்றதால ஒரு தம்பி வந்து பஸ்ஸுக்கு நின்று இருந்தாப்புல. அவர்கிட்ட கேட்டால் ஒரு ஷார்ட் ரூட் ஒன்று சொன்னார். அந்த ஷார்ட் ரூட்டில் எடுத்து அது வந்து கிராமத்துக்குள்ளெல்லாம் போச்சு. ஜாலியாக இருந்தது அது ஓட்டுறதுக்கு. ஏன்னா அந்த கரெக்டாக அந்த 5:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தூக்கம் வந்தது எனக்கு. அதுவே கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு. அந்த சமயம் பார்த்து இந்த ரூட்டு போனது தூக்கம்லாம் பறந்து போச்சு. சூப்பராக இருந்தது. ஆனால் எல்லாம் கிராமம் அது உள்ளெல்லாம் பூந்து போனேன். சூப்பராக இருந்தது.
எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரூட் வந்தது இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் இருட்டா இருக்கு. ஏன்னா 2 சைடும் வயல்வெளி தான். சில தூரம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. ஜிலோன்னு வெறும் கும்மு இருட்டு. வண்டியோட லைட் மட்டும் தான். அது போலலாம் போச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் வந்திருந்தோம்னா, இன்னும் பச்சை பசேல்னு நெறைய பார்த்துருக்கலாம். ஏன்னா ஃபுல்லா கிராமம் தான். ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் தான் வந்து வீடுங்க அது போலலாம் வருது. ஸோ நல்லா சூப்பரா இருந்தது. ஆனா இதுவும் நல்லா தான் குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. கடைசியா திருநெல்வேலி மதுரை டு திருநெல்வேலி, கன்னியாகுமரி பைபாஸை வந்து பிடிச்சிட்டேன். ஆனால் இந்த ஊர் உள்ள வர்றது நல்லா இருந்தது. சரி நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியல அந்த ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கரெக்டான பைபாஸ்க்கு வந்துட்டேன். சூரியன் உதயமாகிற அந்த நேரம் ரொம்ப அருமையாக இருந்தது. கலர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில். இட்ஸ் வெரி கலர்ஃபுல். ஸோ நான் என்ன நினச்சி போனால் இது அழகாக இருக்குது. நாளைக்கு நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து பார்க்க போகிறோன்ற ஒரு இதோட போனோம். இன்றைக்கி பிளான் என்னென்னா சன்செட் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த திரு திருவள்ளுவர் சிலை விவேகானந்த பாடலாம் பார்த்துட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் கிளம்புறேன். ரொம்ப எனக்கு டைம் இருக்குது. 26 லீவு தான். ஸோ அதனால் டைம் இருக்குது. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் கிளம்புற மாதிரி எனக்கு ஐடியா. முக்கியமான ஒன்று சொல்லுங்க. இந்த திருநெல்வேலி டு நான் கன்னியாகுமரி வந்து ரோடு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ன ஒன்றுனா நீங்கள் இந்த பாளையங்கோட்டை அந்த பிரிட்ஜு ஒன்று வருது. ஜங்ஷன் பிரிட்ஜ் அது மேலே ஏறிட்டு பிடிச்சிங்க வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒரு கடை கிடையாது. லாஸ்ட்டாக இப்போ வந்து நிறுத்துவோம் பாருங்கள் ஒரு கடை. அதுதான் வந்து அதான் ஹைவேல இருக்க ஒரே கடை. அதுக்கப்புறம் நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் தாண்டினதுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைங்க இருக்குது. பட் வந்து நாகர்கோவிலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கடையில் 2 சைடுமே போக முடியாது. நம்ம சென்னையில் இருக்க பைபாஸ் மாதிரி தான். கடை கடை கிடையாது. எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் ரோடு அருமையாக இருக்குது. கன்னியாகுமரி வரைக்கும் நல்லா இருக்குது. நடுவில் வந்து இந்த ஜங்ஷன்ஸில் வர இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேக் டைவர்ஷன் கொடுத்துருக்காங்க சில இடத்துல. மற்றபடி திருநெல்வேலி டு கன்னியாகுமரி அருமையான ரோடு. நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம். பட் வந்து நான் வந்து ஜாலியாக க்ரூஸ் பண்ணிக்கிட்டே போய் 80லேருந்து க்ரூஸ் பண்ணேன். அழகாக ஜாலியாக ரசிச்சுக்கிட்டே போனேன். ஜாலியாக இருந்தது. என்ன சொல்கிறேன், தூக்கம்லாம் பறந்து போச்சு. 2 சைடும் அவ்வளோ அருமையான சீனரிஸு அருமையாக இருந்தது ரோடு. இது வந்து நாகர்கோயில் ஜங்ஷன். நீங்கள் வந்து அந்த பிரிட்ஜு கீழே ரைட் எடுத்து போனீங்கன்னா நாகர்கோயில்னு போட்டிருக்கு. நம்ம வந்து கன்னியாகுமரி போகிறதுல ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஸோ நல்லா தான் இருந்தது. இதில் என்னென்னா லாஸ்ட்டாக ஒரு ஆக்சுவலாக 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது கன்னியாகுமரிக்கு.
அப்போ வந்து சரி அங்கே போயிட்டு நேரா போய் படுத்துடலாம் சாப்பிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் கடையில் நிறுத்தினேன். சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் என்னன்னா, கேமராவை சரியாக மாட்டல. நான் வந்து கியூபோ தான் யூஸ் பண்ணுறேன். கியூபோ வந்து சேஃப்டி கேமரா தான். இது வந்து நான் வந்து ப்ரொஃபஷனல் 360 அதெல்லாம் இதான் ஃபஸ்ட் டைம்ன்றதால ஒரு சேஃப்டிக்காக தான் நான் இதை எடுத்தேன். ஸோ இது கூட நான் அப்லோட் பண்ணுறதுன்னு ஒரு மெமரியாக தான் பண்ணுறேன். இது வந்து நிறைய பேர் லைக்ஸ் பண்ணணுமோ இது பண்ணுமோ இல்லை. கேஸ் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்மளே பார்த்தா நம்மளுக்கு ஒரு புதிய நல்ல அனுபவமாக இருக்கும். நல்ல ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பண்ணுறது நின்று போயிட்டுருக்கு. நானும் பார்க்க சரியா அந்த கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அது ஸ்லைடிங் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி விட்டா தான் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகும். நான் சரியாக ப்ரெஸ் பண்ணாததால ரெக்கார்டிங் ஆகாமல் விட்டுட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் நான் அங்கே போனதெல்லாம் நான் ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் பேசி அப்படியே வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் பேசுனது எதுவுமே கேட்கல அந்த வீடியோவில். மற்ற சவுண்ட்லாம் கேட்குது. நான் ப்ளூடூத் போட்டு பேசுனதால எதுவுமே கேட்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் தங்கியிருந்த ஹாஸ்டல்லேருந்து ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தான் வந்து சன்செட் பாயிண்ட் அண்ட் சன் வியூ பாயிண்ட் எல்லாமே. ஸோ நான் சன்செட்டு பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். அங்கே என்னென்னா, போகிற வழியெலாம் நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை. இது கொஞ்சம் நம்ம தான் வந்து அத கேர் எடுக்கணும். கவர்மெண்ட் எவ்வளோ தான் செய்யும். ஸோ நம்ம போறவங்க அவங்க குப்பை போடாம இருந்தா நல்லாருக்கும். அது ரொம்ப இதா இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் மஞ்ச பை சொல்லி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டுருக்காங்க. பட் சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடல் ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சன்செட் பாயிண்ட்க்கு வந்து சன்செட்டும் பார்த்துட்டேன். ஐ அம் வெரி ஹேப்பி. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாரும் இது வரைக்கும் பொறுமையா என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.